உங்கள் அனைவரையும் நான் கிறிஸ்துவின் நாமத்தினால் வரவேற்கிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதுபோல் இன்று ஒரு சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு கிறிஸ்து மூலம் கிருபை அளிப்பாராக. இன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு என்னென்னா, நீடித்த நாட்களாய் நீண்ட ஆயுசு, நீண்ட ஆயுளுடன் வாழ்வது எப்படி. அதற்கு வேதத்தில் தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், இதை நாம் கற்றுக்கொள்ள கைக்கொள்ள கர்த்தர் தாமே நம்மை கிறிஸ்து மூலம் காத்து வழி நடத்துவாராக. உபாகமும் 32:45-47 வரைக்கும் வாசிக்கலாம். மோசே இந்த வார்த்தைகளை எல்லாம் இஸ்ரவேலர் யாவருக்கும் சொல்லி முடித்த பின்பு அவர்களை நோக்கி, இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படியெல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்யும்படி கவனமாக இருக்க நீங்கள் அவர்களுக்கு கற்பிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு சாட்சியாய் ஒப்புவிக்கிற வார்த்தைகளை எல்லாம் உங்கள் மனதிலே வையுங்கள். இது உங்களுக்கு வியர்த்தமான காரியம் அல்லவே. இது உங்கள் ஜீவனாய் இருக்கிறது. நீங்கள் சுதந்தரித்து கொள்ளும்படி யோர்தானை கடந்து போய் சேரும் தேசத்தில் இதனால் உங்கள் நாட்களை நீடித்திருக்க பண்ணுவீர்கள் என்றான். இப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் மோசே மூலியமாக பேசுகிறார், நியாயப்பிரமாணங்களை கொடுக்குறார். அந்த நியாயப்பிரமாணத்தை மோசே மக்களுக்கு கொடுத்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்பிக்கும்படி, அதாவது நீங்கள் கற்றுக்குங்க, உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லித்தாங்க, அதை உங்கள் மனசில் வையுங்க, இதனாலே உங்கள் நாட்கள் நீடித்திருக்க பண்ணுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது நாம் எல்லோரும் என்ன செய்யணும்னா, தேவனுடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் மனதிலே வைக்க வேண்டும். இப்படி நாம் தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதை நாம் மனதிலே வைக்கும் பொழுது நம்முடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க தேவன் செய்வார். இந்த காரியம், தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொள்வது, தேவனுடைய வார்த்தையை நம் மனசில் வைப்பது, இந்த காரியம் நம்முடைய ஆயுசு நாட்களை நீடித்திருக்க பண்ணும் என்று தேவன் நமக்கு போதிக்கிறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது, கடவுளோட வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், அதை நாம் மனதிலே வைக்க வேண்டும். சங்கீதத்தில் தான் வருது, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இல்லையா? இரவும் பகலும் கடவுளோட வார்த்தையை படிக்கிறது, அதை நினைக்கிறது, மனசில் வைக்கிறது, அதை குறித்து சிந்திக்கிறது, இது நமக்கு ஆசீர்வாதத்தை தரும் அப்படின்னு பார்க்குறோம். இதை வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதை வாசிக்கிறவர்களே ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இல்லையா? இன்னும் மற்ற இடத்துலையும் வருது. அப்போ கடவுளுடைய வார்த்தையை நாம் வாசித்தோ இல்லை அதை கேட்டோ நாம் அதை கற்றுக்கொண்டு அதை மனதிலே நாம் வைக்கிற மக்களாக இருந்தால் நம்முடைய ஆயுசு நாட்களை தேவன் நீடித்திருக்க பண்ணுவார் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, உபாகமம் 11:9, நீங்கள் சுதந்திரிக்கப் போகிற தேசத்துக்குள் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படிக்கும் கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கும் அவர்கள் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் நீங்கள் நீடித்து வாழும்படிக்கும் இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற கற்பனைகளை எல்லாம் கை கொள்வீர்களாக. இங்கே என்ன செகண்ட் பாயிண்ட் பார்க்குறோன்னா, தேவனுடைய வார்த்தையை நீ கை கொள்ள வேண்டும். அதாவது அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், செவி சாய்க்க வேண்டும். அப்படி நாம் செவி சாய்த்து கீழ்ப்படுகிற மக்களாய், கை கொள்ளுகிற மக்களாய் இருந்தால் நாம் வாழுகிற இடத்திலே, நாட்டிலே தேவனுடைய கிருபையினால நம்ம என்ன பண்ணுவோம்னா நீடித்த நாட்களாய் வாழுவோம். இதான் கடவுள் சொல்லிட்டார். நம்ம என்ன பண்ணணுமா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற மக்களாக இருக்கும்போது நாம் நீண்ட ஆயுளை தேவனிடத்திலிருந்து பெற்று வாழுகிற மக்களாக இருப்போம். கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது நமக்கு நீண்ட ஆயுளை தரும் என்று தேவன் சொல்லுகிறார். மூன்றாவது, யாத்ராகமம் 20:12 உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கிற தேசத்திலே உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இங்கே என்ன சொல்கிறேன்னா, உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க வேண்டும் என்றால் உன்னுடைய தகப்பனுக்கும் உன்னுடைய தாயையும் நீ கனம் பண்ண வேண்டும். கனம் பண்ணுறதுன்னா என்னென்னா, மரியாதையாக நடத்த வேண்டும். இல்லையா? அவங்க கரெக்டுன்னு கிடையாது. இல்லையா? மரியாதையாக நடத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, 2 விஷயம் பண்ணணும். ஒன்று, அவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ரெண்டாவது, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்படும்படிக்கான உதவிகளை நாம் செய்ய வேண்டும். இல்லையா? ஒன்று, கீழ்ப்படினோன்னா அவங்க சொல்கிறதெல்லாம் ரைட்டு கிடையாது, அப்பா சொல்கிறதெல்லாம் ரைட்டு கிடையாது, அம்மா சொல்கிறதெல்லாம் ரைட்டு கிடையாது. ஆனால் கடவுள் நான் சொல்கிறேன்னா, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள். அதாவது அவங்க சொல்லுகிற காரியங்கள்
கடவுளுடைய வார்த்தைக்கு ஒத்துப்போகிற காரியங்களாக இருந்தால் நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்படி நம்ம கீழ்ப்படியலைன்னா கடவுளுக்கே கீழ்ப்படியலைன்னு ஆகிடும். ஏன்னா அவங்க சொல்கிறது கடவுளுடைய வார்த்தை. ஸோ அதனால் என்னென்னா, பெற்றோரை, உன் தாயையும் உன் தந்தையும் கனம் பண்ண வேண்டும்னா மரியாதையாக நீ அவர்களை நடத்த வேண்டும். எப்படி மரியாதையை நடத்துறது? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு ஒத்த காரியங்களை சொல்லும்போது அதைக்கு நாம் செவி கொடுக்கிற கீழ்ப்படுகிற மக்களாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டியது செய்யணும். சில நேரத்தில் காசு கொடுக்கணும் அப்படின்னா கொடுக்கணும் இல்லையா? அவங்க பெற்று கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு ஒரு ஆளாக்குறாங்க, கடவுள் கிருபையில். அப்போ நமக்கு வேலை சம்பளங்கள்லாம் வரும்போது நம்ம பொருள் உதவிகளை, தேவையான பொருள் உதவிகளை அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும். இல்லைம்மா அது செய்ய முடியாது, இல்லைப்பா செய்ய முடியாது, நீங்கள் என் குடும்பத்தில் ஒரு பங்கு கிடையாது அப்படின்னு தூக்கி அடிச்சுட்டு போகிற நிலைமை இருக்கக்கூடாது. ஒன்று. இன்னொன்று, சரீரப்பிரகாரமான உதவிகள் தேவையான சரீரப்பிரகாரமான உதவிகளையும் செய்ய வேண்டும். அதான் இயேசு சொல்கிறாரு, நீ தகப்பனுக்கு செய்ய வேண்டியதை, தாய்க்கு செய்ய வேண்டியதை, உன் பெற்றோருக்கு செய்ய வேண்டியதை, இல்லை எனக்கும் அவங்களுக்கும் சண்டை, எனக்கு அவங்களுக்கும் செட் ஆகலை, அதனால் நான் அதை எடுத்துன்னு வந்து காணிக்கையாக சர்ச்சில் போட்டுறேன், தேவாலயத்தில் போட்டுறேன், குர்பான் அப்படின்ற காணிக்கையாக போட்டுறேன் அப்படின்னு சொன்னால் கூட கடவுள் என்ன சொல்கிறேன்னா அதை அங்கீகரிப்பதில்லை. உன் பெற்றோருக்கு போக வேண்டிய பொருள் உதவியோ சரீரப்பிரகாரமான உதவியோ அது வந்து உன் பெற்றோருக்கே தான் போய் சேர வேண்டும். அது தேவாலயத்துக்கு கூட அந்த காரியங்கள் வரக்கூடாது. அதுக்கு பதிலான காரியங்கள் தேவாலயத்துக்கு கூட, கடவுளுக்கு கூட அதை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்கிறார். ஸோ அப்போ நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, ஃபஸ்ட்டு தாயையும் தந்தையும் கனம் பண்ணும்போது, மரியாதையாய் அவர்களை நடத்தும்போது, அவர்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவர்களுக்கு செய்ய வேண்டியது செய்யும் பொழுது நாம் நீடித்த ஆயுளை பெற்று இந்த பூமியிலே வாழ்வோம் என்று தேவன் நமக்கு போதிக்கிறார். அடுத்தது உபாகமம் 25:15 வாசிக்கலாம், 13 வாசிக்கலாம். உன் பையிலே பெரிதும் சிறிதுமான பலவித நிறை கற்களை வைத்திருக்க வேண்டாம். உன் வீட்டில் பெரிதும் சிறிதுமான பலவித படிகளையும் வைத்திருக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருக்கும்படி குறையற்ற சமுத்திரையான நிறைக்கல்லும் குறையற்ற சமுத்திரையான படியும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும். இவை முதலான அநியாயத்தை செய்கிறவன் எவனும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவன். கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, நிறை கற்கள், எடை போடுற கல், அந்த அளந்து போடுற படி, இதெல்லாம் வந்து கரெக்டான அளவு வச்சுக்கோ. அப்படின்னா உன் பிஸ்னஸில் நீ வந்து மற்றவங்களை ஏமாற்றி காசு சம்பாதிக்க நினைக்காது. அதாவது 1 கிலோ நீ கொடுக்கணும் அப்படின்னா 1 கிலோ கொடு, அதுக்குரிய காசை வாங்கு. நீ 1 கிலோக்குரிய காசை வாங்கிட்டு நீ 900 கிராம்ஸ் கொடுக்குற அப்படின்னா நீ அங்கே ஏமாத்துற. அது வந்து கடவுளுக்கு அருவருப்பானதுன்னு போட்டிருக்குது. அப்படி இருந்தால் நம்ம ஆயுசு நாட்கள் நீடித்திருக்காது. அப்போ ஒழுங்கான நிறை கற்களும் ஒழுங்கான அந்த படிகளும் அளக்கிற அளவுகள்லாம் ஒழுங்காக வச்சுருந்தினா நீ வந்து மனுஷன் மத்தியில் ஒரு நீதியாய், நேர்மையாய், நியாயமாய் நடந்து கொள்கிறாய். அப்படி நீதி, நேர்மை, நியாயத்தை நீ கடைபிடிக்கிற மனுஷனாய், அது உன் குடும்பத்துக்குள்ளே, வேலை செய்கிற இடத்துல, உன் பிஸ்னஸில், உன்னை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில், உன் சர்ச்சுக்குள்ளே, ஸோ எங்கே நீ இருந்தாலும் சரி, உன்னோடு சம்பந்தப்படுற மனிதர்கள் மத்தியில் நீ நீதியாய், நேர்மையாய், நியாயமாய் நடந்து கொள்ள வேண்டும். அதான் இயேசு சொல்கிறார், தன்னை போல் பிறரை நேசி. அடுத்தது என்ன சொல்கிறேன்னா, மற்றவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நீ நினைக்கிறியோ அதை மாதிரி நீ மற்றவங்க கிட்ட நடந்துக்கும். ஸோ இந்த மாதிரி காரியங்களை ஒரு நீதியாய், நேர்மையாய், நியாயமாய், நம்மளை மாதிரி மற்றவங்களை நேசித்து, மற்றவங்க நம்மக்கிட்ட எப்படி நடக்கணுமோ அந்த மாதிரி நம்ம மற்றவங்க கிட்ட நடக்கணும் ஒழுங்காக அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நாம் இந்த பூமியில் வாழ்வோமே ஆனால் நம் நாட்கள் நீடித்திருக்கும்படி தேவன் செய்வார்னு வேதத்தில் போட்டிருக்கு. அப்படி இல்லாமல் வாழ்கிறவங்க கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள்னு போட்டிருக்குது. அப்போது நம்ம ஆயுசு நாட்கள் பெருக பண்ணப்பட வேண்டும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய காரியங்கள், முதலாவது வந்து தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு அதை மனதிலே வைத்திருக்கும் பொழுது நம் ஆயுசு நாட்கள் நீடித்திருக்க தேவன் செய்வார். ரெண்டாவது, தேவனுடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு மனசில் வைக்கிறது மட்டுமல்ல, அதை நாம் கை கொள்ளுகிற, கீழ்ப்படுகிற, அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற ஜனங்களாக இருக்கும்போது தேவன் நமது ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். மூன்றாவது, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணும் பொழுது உன் ஆயுசு நாட்கள் பூமியிலே பெருகும் என்று தேவன் சொல்லுகிறார். நான்காவது, நீ நீதியாய், நேர்மையாய், நியாயமாய் மக்கள் மத்தியில் நடந்து கொள்ளும்போது உன் ஆயுசு நாட்களை தேவன் பெருக பண்ணுவார் என்று வேதத்தில் தேவன் தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். சரி, இப்போது இது பார்த்தோம்.
இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஆயுசு நாட்கள் சீக்கிரமாக கட்டாகணும், நம்ம ஆயுசு நாட்கள் சீக்கிரமாக முடியணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் இருக்கிறது. என்னென்னா, உபாகமம் 30ஆம் அதிகாரம் 17-18 வாசிக்கலாம். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்திரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். இங்கே என்ன கடவுள் சொல்கிறாருன்னா, நீ வேறே தேவர்களை பின்பற்றினால் போதும், நீ சீக்கிரமாக அழிஞ்சு போயிடுவ. அப்போ வேறே தேவர்களை நாம் திரும்பி பார்ப்பது, அவைகளை நாம் பின்பற்றுவது, இல்லை பிசாசுகளை தொழுது கொள்ளுகிற ஒரு காரியத்தை செய்வது, இந்த மாதிரியான காரியத்தை நாம் செய்கிற மக்களாக இருப்போமே ஆனால் நம்ம சீக்கிரத்தில் அழிந்து போவோம், நீடித்த நாட்கள் வாழாமல் சீக்கிரத்தில் தேவன் நம்மை அழித்து போடுவார் என்று தேவன் தெளிவாக சொல்லுகிறார். ஏன்னா ஒரு கிறிஸ்டினாக இருந்து யார் பிற தெய்வங்களை பிசாசுகளை தொழுது கொள்ளும்படிக்கு திரும்புகிறார்களோ அவர்கள் தேவனுடைய கோபாக்கினையை பெற்று, இல்லையா, இதுதான் தெய்வ குற்றம்னு சொல்லுவாங்க இல்லையா. இங்கே இருக்கிறவங்க அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த தெய்வ குற்றம் செய்த ஒரு நிலை ஏற்படும், கடவுளுடைய கோபத்தை அதிகரிக்கும். தேவன் நாம் நீடித்த நாட்களை வாழாதபடிக்கு நம்மளுடைய ஆயுசு நாட்களை சீக்கிரத்தில் குறுக்கி போட்டு நம்மை அழித்து போடுவார் என்று தேவன் தெளிவாக சொல்லுகிறார். ஸோ இதை நம்ம மனதிலே வைக்க வேண்டும். இன்னும் ஒரு வசனம் வாசி முடிச்சோன்னா, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 4 வாசிக்கிறேன். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நருள் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனந்திரும்புவதற்கேதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கேற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்படுகிறதற்கேற்றதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே நீ வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் இயேசு கிறிஸ்து அவரோடு ஒரு உறவு வைத்து கொண்டு அவர்கிட்ட இருந்து நல்ல ஆசீர்வாதங்களை வாங்கி நல்ல ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்கான உதவிகளை கைடன்ஸை பெற்று எல்லாம் நம்ம அனுபவித்து விட்டு திடீர்னு வேறு பக்கமாக நாம் திரும்பி போனோம்னா அவங்கள திருப்பி இழுக்கிறது கூடாத காரியம். அவர்களை அழிக்கப்படுவதே சுட்டரிக்கப்படுவதே அவர்களுக்கு முடிவு என்று வேதத்தில் போட்டிருக்கு. அப்போ நம்ம ஆயுசு நாட்களை சீக்கிரம் முடிச்சுக்கணும் அப்படின்னா நாம் பிற தெய்வங்களையும் பிசாசுகளையும் நோக்கி பார்த்தாலே போதும், கடவுளோட கோபாக்கினை அதிகமாகி நம்மை சீக்கிரத்தில் அழித்து போடுவார். அதை நம்ம மனசில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போ இப்போ என்ன பார்த்தோன்னா, கடவுளுடைய கிருபையில் ஆயுஷோடு வாழ்வதற்கு 4 பாயிண்ட்டு. நம்ம ஆயுசு நாட்கள் சீக்கிரத்தில் குறைக்கப்பட்டு அழிக்கப்பட வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரு பாயிண்ட் பார்த்தோம். சரி, நம்ம ஆயுசு நாட்கள் சீக்கிரத்தில் முடிய வேண்டாம், குறைக்கப்பட வேண்டாம். ஆயுஷோடு வாழ்வதற்கு நம்ம என்ன செய்யணுமோ அதை செய்து நாம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நல்ல வளமான வாழ்க்கை இந்த பூமியில் வாழும்படிக்கு கர்த்தர் தாமே கிறிஸ்து மூலம் நம்மை காத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.